வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கிரில் சிக்கன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் மேரினேஷனுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சீரக பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ், கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். இவ்வளோ நேரம் சொன்னது நான் டீஸ்பூன் சொல்லிட்டு இருந்தேன். இது எண்ணெய் மட்டும் டேபிள் ஸ்பூனில் ஊற்றணும். இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி திக்கான ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ண இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா உள்ள வரைக்கும் இறங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரில்டு சிக்கன் செய்ய கோழியோட வெயிட் 1 கிலோ இல்லை அது கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா நல்லா உள்ள வரைக்கும் மேரினேட் ஆகும். நான் எடுத்திருக்க சிக்கனோட வெயிட் 1 கிலோ 100 கிராம் இருக்குது. இப்போ இந்த முழு சிக்கனில் மசாலாவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுடலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கைகாலாலேயே மசாஜ் பண்ணி விட்டுடலாம். கத்தி வச்சு கீறி விட்ட பகுதி எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. மசாலா தடவின சிக்கனை 4 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுடுங்க. இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஊற விட்டுடலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது சிக்கனை ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கீழே வைங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு சிக்கன் ஃபுல்லாக கல் மாதிரி ஆகிடும், நல்லா ஊறவே ஊறாது. இந்த மசாலா தடவின சிக்கனை 6 மணி நேரம் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சேன். இப்போ ஓவனை 230 டிகிரி சென்டிகிரேடுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா தடவின சிக்கனை இந்த மாதிரி ரோட்டிசரி ராட்டில் போட்டு கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனோட கால்களை இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டிக்கோங்க. அப்போ தான் ஹீட்டிங் காயிலில் படாமல் இருக்கும். ஹீட்டிங் காயிலில் பட்டுச்சுன்னா சிக்கன் சரியாக சுத்தாது. இப்போ ப்ரீ ஹீட் ஆன ஓவனில் சிக்கனை உள்ளே வச்சிடலாம். சிக்கனை உள்ளே வச்சுட்டு 230 டிகிரி சென்டிகிரேடுக்கு 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். இந்த சிக்கனை நான் 1 ஹவர் வரைக்கும் ஓவனில் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு டாப் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 1 ஹவர் வச்சுருந்தேன். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.